ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் திருப்பதி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டார். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் மந்த் திருப்பதி போகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் வந்து எனக்கு விச்சுவல் சேவாவில் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 10 நாள் லாக் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்த மாதம் ஒரு 2 வீக்கில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. டேட் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா, இப்போ ஆன்லைனில் புக்கிங் பண்ணால் திருப்பதியில் போய்ட்டு மொட்டை போட முடியுமா அப்படின்னு வந்து ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா ஃப்ரீ தரிசனமும் சரி, ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, மொட்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ தரிசனமும் சரி, ஆன்லைனில் புக்கிங் பண்ணாலும் லட்டுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 1 லட்டு தான் ஃப்ரீ. நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, சீனியர் சிட்டிசன் வந்து அலோடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 65 வயசு சீனியர் சிட்டிசன் வந்து அலோடா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அலோடு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்திங்கன்னா, கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கோயிலில் அலோட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கொரோனா இன்ஜெக்ஷன் ரிப்போர்ட் இல்லாலும் கோயிலில் வந்து தரிசனம் பார்க்க அலோட் பண்ணுவாங்க. ஊசி போட்டால் தான் அலோட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. நம்ம ஃப்ரீ தரிசனம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ தரிசனம் லட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃப்ரீ தரிசனம் லட்டு. அக்டோபர் மாதத்துக்கு எப்போ 300 டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். கண்டிப்பாக வந்து அக்டோபர் மாதம், இந்த மாதம் வந்து 20ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி இல்லை 21ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.